சென்னைக்கு அருகே அச்சுறுத்திக் கொண்டிருந்த டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்ததால் சென்னைக்கான ஆபத்து நீங்கியது. வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதியில் கடந்த 27ஆம் தேதி உருவான டிட்வா புயல் இலங்கையில் கோர தாண்டவமாடி பெரும் சீரழிவை ஏற்படுத்தியது. தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வந்த டிட்வா புயலால் சென்னைக்கும் ஆபத்து நேரிடுமோ என்ற பீதி மக்கள் மத்தியில் இருந்தது. இந்த நிலையில் டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய வட தமிழக கடற்கரைகளில் நிலவிய டிட்வா புயல் நேற்று இரவு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. வடக்கு திசையில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு தெற்கே தென்கிழக்கே 90 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. வடக்கு திசையில் நகர்ந்து இன்று மதியம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் இன்று முதல் கடல் சீற்றமும் மழையும் படிப்படியாக குறையும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது.